டேய் நாகா, இப்ப வாங்க. நான் வராரு பாரு. நாகா சுந்தரன் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனை எங்கிருந்தா தூக்கிருங்கடா. டேய் சுந்தரன், உன் சாவு ஏன் கேக்குறாங்க? என் ஃப்ரெண்டு சுந்தரம், அவனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு தேடி பொண்ணே கிடைக்கல. இப்போவாச்சும் பொண்ணு ஓகே ஆகுன்னு ஒரு பொண்ணை பார்க்க அவங்க அப்பா போயிருக்காரு. ஆனால் அவன் எங்களுக்கு தெரியாமல் போகணும்னு ட்ரை பண்ணுறான். ஏன்னா நான் இருந்தால் அவனுக்கு செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் விடுவோமா? நாங்கள் யார்? அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. நாங்கள் இல்லாமல் அவனுக்கு கல்யாணம் நடந்துருமா? பார்க்கலாம் என்னதான் நடக்குது. படாம கதவை தட்டுறது வரேன். தினேஷ், நீயா? என்னடா? நமக்கு தெரியும் சுந்தரம் பொண்ணு பார்க்க போறான்டா. என்ன சுந்தரம் பொண்ணு பார்க்க போறானா? அது சனினே, நானே தானே சொன்னேன். அதே திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். தூக்குமாப்பா, போலாம். வரண்டா வரண்டா. டேய் வீட்டை அப்படி கொண்டு போட்டோம்டா. ஏப்பா சுந்தரம், நீ எந்த கூடயே வந்திருக்காமல்லப்பா. ஒரு சின்ன வேலைப்பா, அதான். அட என்னப்பா நீ? உனக்காக பொண்ணு வைக்காம காத்துட்டு இருக்கிறாங்க. 10 நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை தாக்குள்ள நாங்கள் எடுத்தேன். தெரியுமா சுந்தரம், நான் வச்சிடறேன். ஆண்டவா, என் வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் இன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறேன். அவனுங்க 2 பேர் கல்ல மட்டும் நான் பற்றக்கூடாது. நீ தான் காப்பாற்றணும் கடவுளே. ஆப்பு வச்சுட்டே ஆண்டவா. சுந்தரம், எங்கேயுமா கிளம்பிட்ட? ஒரு சின்ன வேலையா மச்சான், வெளியே. ஆமா, உப்பா உனக்கு பொண்ணு பார்க்கறதா சொன்னாரு. எங்க அப்பாவா? ஆமா. டேய், எங்க அப்பாவே எனக்கு நேத்துலடா சொன்னாரு. உங்களுக்கு எப்ப தெரியும்? ஓ, அப்ப நீ பொண்ணு பார்க்கத்தான் போறியா?
நானே உழைக்கனா? ஆமா. ஏடா ஓமா? டேய் நீங்க வந்தா எதுவும் வணங்க மாட்டேங்குதுடா, அதனால உங்க கூப்பிடல. டேய் விட்டுருங்கடா. ஏய் மச்சான், நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படியாடா பழகணும். டேய் விட்டுருங்கடா, வேணாம்டா. இங்க வந்தா எதுவும் நல்லா நடக்க மாட்டேங்குதுடா, அதனால தான் கூப்பிடல. இந்த மச்சான் இப்படி பேசிட்ட. எங்க 2 பேர்த்துக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். நீயே இப்படி சொன்னா நகைகடா போ. டேய் என்னடா ஸ்கூல் வச்சுமே ஒரே மாதிரி பேசுறீங்க, இப்போ என்னடா பண்றது? அண்ணே அவனுக்கு கிளம்பிட்டானுங்கண்ணே. அவனுக்கு எங்க போனாலும் விடாத. தொடர்ந்து சரிண்ணே, ஓகேண்ணே, சரிண்ணே, சரிண்ணே. டேய் மச்சான், வண்டியில பெட்ரோல் இருக்கா? டேய் வண்டியில பெட்ரோல் ஃபுல்லா இருக்குடா. இடையில இருக்கு நின்றாதே. ஏன்டா இப்படி அபஸ்குலமா பேசுற? டேய் மதியை பத்தி தான் எனக்கு தெரியுமே. டேய் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையாடா? ஆகலடா. டேய் நீ வாய் வச்ச மாதிரி ஆயிடுச்சா? அனுப்போடா. என்ன வண்டி பயிர்றது? உங்களை நம்பி வந்ததுக்கு நான் எங்க அப்பாக்கே கால் பண்ணிக்கிறேன்டா. போங்கடா. இன்னும் மச்சான் பாதியில விட்டு போறாரு. வண்டி ஓடல, இப்ப என்ன பண்றது? இவன் தானே ஓவர பேசுறான். மச்சான் இவனுக்கு பொண்ணே கிடைக்காதுடா, மறக்க வேண்டிய போல. ஓ டேய் இப்பதானே ஒரு பொண்ணு ஓகே இருக்கு, ஏன்டா அப்படி பண்றீங்க? இப்ப என்னடா பண்றது? மச்சான் இங்க இருக்கிற மரத்துக்கோ 4 கிலோமீட்டரு, வருங்கால மனைவிக்காக 4 கிலோமீட்டருக்கு நடக்க மாட்டேடா. வர போலா. டேய் மச்சான், தந்தி ஜோவி வேணும், வா போல. வண்டி என்ன கொப்ப வண்டியா? அப்பாடா அட்டன் பண்றா. போச்சு பேசுறா. ஹலோப்பா. டைம் ஆச்சு, இன்னும் ஏன்டா வராம இருக்க? அப்பா டீ அந்தப்பா அதே கட்ட முண்டோம், அதே கட்ட முண்டோம். உனக்கு அது இருக்காடா? இத்தனை பேர் உனக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. உனக்கு டீ கேக்குதா? டீ இப்போ 10 நிமிஷம்ப்பா, வந்துடுறேன். இதைத்தாண்டா ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து தொலை. சரி ஓகேப்பா. ஓ ப்ரோ ஒரே நிமிஷம். என்ன? என் பேர் ஆகாஷ். இருந்துட்டு போ. ப்ரோ நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்களே, அந்த பொண்ணு நானும் 5 வருஷமாக லவ் பண்ணுறோம். அந்த பொண்ணு உள்ள போகுதா? எஸ் ப்ரோ, ட்ரூ லவ். மச்சான் எனக்கு ஆட்டே விடுச்சு போல கேளா. யார் நீங்க? என் பேர் ஆகாஷ். சரி. உங்கள் ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்க போகிறாருல, அந்த பொண்ணு நானும் 5 வருஷமாக லவ் பண்ணுறோம். ஏய் பொய் சொல்றியா நீ? இல்ல ப்ரோ, சத்தியமா தான் ப்ரோ. ப்ரோ 5 வருஷமா லவ் பண்றேன்னு சொன்னீங்க, அப்படியே மேரேஜ் பண்ணல? இல்ல ப்ரோ, வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் அதான். டேய் புரியாத என்ன? இல்ல ப்ரோ, சத்தியமா தான் ப்ரோ. சரி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுங்க ப்ரோ. ஃபோன்லாம் வேணாம் ப்ரோ. ஐயோ 5 வருஷம் லவ் பண்ணானமா? ஏன்? இல்ல ப்ரோ, ஃபோன்லாம் வேணாம் ப்ரோ. இல்ல ப்ரோ. டேய் உண்மையை சொல்றா. இன்சைடா தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏடா பல வருஷமா பொண்ணு கிடைக்காம அவனே இப்பதான் பொண்ணு போயிட்டு இருக்கான். இது நீ வேறயா? போடா இருக்கு. போடா. டேய் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்டா. அவன் இது சும்மா பைத்தியக்காரன். 5 வருஷம் சுத்தி ஒன் சைடுல போய் பொண்ணு லவ் பண்ண பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கும். எப்படி மாப்பிள்ள, கிரெயின் வச்சு தூக்கிட்டுமா இல்ல புல்டோசர் வச்சு தூக்கிட்டுமா? சித்தப்பு செம்ம கேள்வி இருக்காரு, நான் வேணா போய் கேட்டு
ஏய் மாப்பிள சும்மா சொன்னடா, இன்னும் 5 நிமிஷத்துல அவனுக்கு தூக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்படி இல்லைன்னா அவனோட வரேன். சரி வச்சுட்டுமா? சித்தப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத. டேய் நில்லுங்கடா. நீ யாரா? சித்தப்பா தெரியுமா உனக்கு? சித்தப்பா ஏய். நான் அல்ல சித்தப்பா சித்தப்பா வேணாம் சித்தப்பா, இப்படி பண்ணாலே சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சித்தப்பா, தெரியாம போட்டேன் சித்தப்பா. டேய் நில்றா. டேய் அவருக்கு சித்தப்பாவாடா? டேய் இல்லடா, அவர் எங்க மாமாடா, அவர் பேர் சித்தப்பாடா. ஓ டேய் சுந்தரம், மரியாதையும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க, அது உனக்கு நல்லது. டேய் அவருக்கே பொண்ணு இருக்காமடா, அவளே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏன்டா ஒரு புற பொறுத்து அழைஞ்சிட்டு இருக்க? இல்ல மச்சான், அவ சொன்னா புரியாதுடா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. டேய் அது என்ன பச்சாரி மச்சான். பேசிட்டு இருக்கீங்க? ஏன் என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்க? பேசாம டேய் இருக்கியா? டேய் 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 சும்மா இருடா. ஏன் 2 கொலை பண்ணிருக்காருடா, அப்புறம் கொலையா? உன்னி முடிச்சுப்புறாரு. பேசாம ஐயோ இரு. முதல்ல சொல்லக்கூடாதா? அண்ணா அந்த பயம் இருக்கணும். மச்சான், இந்த மாதிரிலாம் புத்திசாலித்தனமா பேசினாலும் சமாளிக்க போய் எஸ்கேப் ஆக முடியும். இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாண்டா, பேசாம இரு, நான் சமாளிக்கிறேன். அண்ணே உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுண்ணே. உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதாண்ணே. மச்சான் கல்யாணம் பண்ணிக்குவாண்ணே. மச்சான் கல்யாணம் பண்ணிக்குவாண்ணே. அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேண்ணே. ஆனால் இப்போ அங்கே நடக்கிற நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும். தடுத்தா மட்டும் தானே அவன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அவங்க அப்பா எப்பயே பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாருண்ணே. நாங்கள் உங்கள் நம்பிக்கை காப்பாற்றுறோம். உங்கள் பொண்ணுக்கு அவனைத்தான் கட்டுறோம். யாரை கட்டுறேன்னு கட்ட விட மாட்டேண்ணே. சரிங்களாண்ணே? ஓகேவாண்ணே? நம்பிக்கை அளிக்கிறேண்ணே. டேய் நம்பிக்கை மட்டும் காப்பாத்தல, நீங்க எங்க போனாலும் தேடி வந்து கொல்ல வேண்டாம். இது என் தொழில் மேல சத்தியம் தான். டேய் நாளை சூரிய உதிக்கு கூட ஒரு நல்ல செய்தி வரணும், இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்தி வந்துருக்கா? டேய் நாளா வண்டியடா. அப்பா இப்பயோ தப்பிச்சு வந்துட்டா நம்ம. நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? நீதான் என்னோட லைஃப். நான் செஞ்ச தப்பு மன்னிச்சு என்னை ஏத்துக்க. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நீ என்கிட்ட சீக்கிரமா வந்துரு. சரி ஓகே. ஏ சுந்தரம், உனக்கு இந்த ஜென்மத்திலே பொண்ணு கிடைக்காதுடா. ஐயோ எனக்கு ஆல்ரெடி பொண்ணு கிடைச்சிச்சியா, உன் தயவே தேவையில்லை. அந்த கிட்ட நீ எப்படா சமாளிக்க போறோம்? அதை பார்த்துக்கலாம் மச்சான். நீ வீக்கார தப்பிச்சு போயிடா கூட. அப்பதான் சமாளிக்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து தப்பிச்சு வேற ஊருக்கு போகிறோம். ஆமாட்டா, நாங்க வந்துடுறோம்டா.